யாதுமாக நின்றவள்தான் இந்த பராசக்தி வடிவமானவள். தன் உலகம் தன் பிள்ளைகள் என்று மட்டுமே எண்ணி தவம் செய்தவள்தான் நமது மேச்சேரி வாராகி. தான் தோன்றியாக எழுந்து எனக்கு படைக்கப்படக்கூடிய பிறக்கப்படக்கூடிய உயிர்கள் எல்லாம் நான் பாதுகாக்கப்பட வேண்டிய கடமையில் உள்ளேன் என்று கடமையாக ஏற்றுக்கொண்டார். தன் பக்தரை காட்பதற்கு கடமை என்கின்ற வலைக்குள் அமர்ந்து தியானம் செய்து கொண்டவள்தான் இந்த மேச்சேரி தாய். அம்பாள் சொல்லுவாங்க, எனக்கு எந்த விதமான வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்றது முக்கியமல்ல, உண்மையான மனதை கொண்டு என்னை பூஜித்து வருவது மிகவும் முக்கியமாக இருக்கும். ஒவ்வொரு அமாவாசை இரவிலும் இங்கு நடைபெறக்கூடிய பாலபிஷேகத்திலும் மற்றும் கோடி ஆராதனையிலும் எண்ணிலடங்காத அருளை தந்து என் மக்களை நான் மீட்டெடுப்பதற்காக ஜோதி ரூபமாக எழுவேன் என்று சொல்பவள். நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்பவள், நான் எல்லாத்திற்கும் சமமானவள், எல்லா உயிர்களையும் காக்கக்கூடிய கர்ப்பத்தை கொண்டவள் அப்படின்னு சொன்னவள் தான் நமது மேச்சேரி தாய். அம்மாவிற்கு வருகின்ற 19ஆம் தேதி இரவு பாலபிஷேகம், மார்கழி மாதம், எண்ணிலடங்காத அற்புதம் நிறைகின்ற நன்னாள். அன்றைய தினம் மகா பாப விமோச்சனம், 7 தலைமுறை பாவம் போக்கக்கூடிய பாலபிஷேகம்.